காலையில 6 மணில இருந்து காத்து கிடந்திருக்கோம். எங்க தலைவர் சியானுக்கும் தரமான தரிசனம் கொடுத்துட்டாரு எங்களுக்காண்டி. வேற லெவல் காமிச்சாரு அண்ணன் சியானுக்கும். எப்பவுமே இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே தலைவர் சியானுக்கு. படம் வந்து விக்ரம் ரசிகர்களுக்காண்டி மட்டும் இல்லாம, ஏன்னா வந்து படம் வர்றதுக்கு வந்து ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து காலையில இருந்து ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம். படம் வர்றதுக்கு வந்து ப்ரொடியூசர் சைட்ல இருந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பட் லேட்டா வந்தாலுமே வந்து படம் வந்து உண்மையிலே வந்து சூப்பரா வந்திருக்கு. எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். சரிங்களா? விக்ரம் காண்டி மட்டும் இல்லாம படத்தை வந்து கதை ஆடியன்ஸ் காண்டி எல்லாமே வந்து நல்லபடியா வந்திருக்கு. பாட்டு சாங்ஸ் எல்லாமே வந்திருக்கு. படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சி அருண்குமார் அவருக்காண்டி வந்து பார்க்க வாங்க. சரிங்களா? ஏன்னா படம் நல்லா இருந்துச்சு. விக்ரம் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சுண்ணே. ஆமா வா வா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தாதான் இதோட விதை தெரியும். நல்லா இருக்கு. காலையில 8 மணில இருந்து காத்து கிடந்து பார்த்தது சரியான படம். செமையா நடிச்சு படம். தூள தாண்டி வேற லெவல் படம். சிறப்பான தரமான ஃபேன் பாய் சம்பவம். படம் சூப்பர். பிளாக் பஸ்டர் கரியர் விக்ரம் கரியர் பெஸ்ட். சூப்பர் படம். வேற லெவல் மாஸ் காட்டிட்டாங்க. ப்ரோ படம் 10 வருஷத்துல இதான் பெஸ்ட் கம்பேக். செமையா பண்ணி படம் வேற லெவல்ல இருங்க. விக்ரம் படம் இதான் கெத்து. வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. எதிர்பார்த்து வந்த அளவுக்கு படம் தரமா இருக்கு. மியூசிக்லாம் நொறுக்க விட்டாங்க ப்ரோ. ப்ரோ படம் வேற மாதிரி இருக்கு. மியூசிக் வேற மாதிரி ப்ரோ. படம் தெரிக்க விட்டாங்க. வேற லெவல்ல இருக்கு. படம் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. தெரிக்க விட்டாங்க. படம் வேற மாதிரி இருக்கு. படம் சூப்பர். சியா நமக்கு நடிக்க யாராலையும் முடியாது. டாக்டர் சியா விக்ரம் படம் வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. ஆமா ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ. தலைவர் காண்டி ரைட்டா பார்க்கலாம். அவ்வளவு வேறும். காலையில இருந்து வெயிட் பண்ணுங்க. தரமான படம் வேற லெவல். உண்மையிலே பிச்சு படம் எடுத்துக்காரு. என்னைக்கும் டூல் படத்தை பார்த்த மாதிரி இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. வெறித்தனமா இருந்துச்சு. ஆக்டிங் வசமா இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஹவுஸ் நல்லா இருக்கு. ஹவுஸ் அந்த அளவுக்கு கொண்டு வரலாம். நல்லா இருக்கு. படம் ஒரு நல்ல தரமான படம். நாங்க எவ்வளவு நேரம் காத்திருந்தோமோ அதுக்கு தகுந்தாப்புல விக்ரம் எங்களை செழிப்பா நடிக்க வேற லெவல்ல ஒரு நடிப்பை காமிச்சிருக்காரு. படம் வேற லெவல்ல இருக்கு. எஸ்.ஏ. சூர்யா, விக்ரம் எல்லாருமே செம ஆக்டிங். எல்லாரும் ஜம்முன்னு பண்ணிருக்காங்க. தலைவர் படம் செம ஹிட். செம்மையா இருந்துச்சு. வீராதீர சூரன் சும்மா செமையா இருந்து. படம் சூப்பர் 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 சூப்பர். படம் சரியான படம். ஒரு சியானுக்கு தான் கெத்து. படம் சூப்பர். சியானோட கெத்து. காத்திருந்த ரசிகர்களுக்கு சிறப்பான ஒரு சம்பவமா டாக்டர் சியான் விக்ரம் கொடுத்திருக்காரு. சூப்பர். படம் வேற லெவலே. காலையில இருந்து காத்து கிடந்ததுக்கு தரமான சம்பவம். அருண்குமார் செய்யலாம் ப்ரோ. மதுரை வீரன் தானே தலைவர் பின்னிட்டாங்க. அப்படியே சைல்ட்ஹுட் மெமரிஸ் தூக்கி கொண்டு வந்தாரு. அருண்குமார் செய்யலாம். அருண்குமார் செய்ய சைலன்ட் சம்பவம். படம் வேற லெவல் ப்ரோ. சரியான கம்பேக் ப்ரோ. சரியான கம்பேக். ஃபேன் பாய் சொன்னா செலிப்ரேஷன்காக வேற லெவல் மேட்ச். காலையில 8 மணில இருந்து காத்திருக்கோம். 6 மணிக்கு தான் படம் போட்டாங்க. சரியான தூளு. படம் குடிரமா இருக்கு. படம் மாசி சூப்பர். படம் வெறித்தனமா இருக்கு. குடிரமா இறங்குவோம் நாங்க. வேற லெவலு. 7 மணிக்கு வந்தாங்க. அவங்க 6 மணி தான் ஷோ போட்டாங்க.
காலைல 7 மணில இருந்து சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, ஒண்ணு இல்ல. அப்போ சோப்பு போடுறாங்க, இப்போ சோப்பு போடுறாங்க. எல்லாம் காத்துட்டு இருந்தோம். ஒரு சீன் தடா விக்ரம் இருக்காப்ல, ஒரு போல்டஸ் ஒரு சீன் நடக்கு, ஜட்டியோட வராப்ல டப்பு சுடுதாப்ல, ஒரு பிளாஸ்ட் ஆயிட்டு தியேட்டர் பிளாஸ்ட் ஆயிட்டு இந்த சீனு கணிக்கணும் கேட்டுட்டே இருக்கேன். என்னாச்சுங்க தவறு வந்தாப்ல துப்பாக்கிட்டு சுட்டாப்ல அப்படின்ட்டாப்ல. அந்த சீனு முடியவே இல்லை எங்களால. இங்க பாருங்க புள்ளடிச்சுட்டே இருக்கு எனக்கு. அந்த ஒரு சீன் தான் வேற மாதிரி சியானுக்காண்டி ஒருத்தருக்கு மட்டும் தான் வேற வெயிட் பண்ணி பொறுமையா பாத்துட்டு போனோம். ஆனா இன்னும் கதை எனக்கு புரியல. அடுத்த ஷோ பாத்துட்டு போனா கதை புரியும். அதை அப்புறம் ஒத்துக்கிட்டு. ஆனா சியான் வாழ்க. காலையில 6 மணிக்கு வந்ததுல சாயந்தரம் 6 மணிக்கு படம் பார்த்தது இந்த படம் ஒருத்ததுல தலைவன் வேற லெவல். வேற ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. கடவுள் மறுபிறவிங்களை அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு டாக்டர் சியான் விக்ரம். செம விக்ரம் ஆக்டிங் ஃபுல்லா விக்ரம் தான் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம், பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் நாளைக்கு வரும். நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. படம் வெறித்தனமா இருந்துச்சு ப்ரோ. என் பேராண்டி மதுரை வீரம் தானே ஒரு சம்முன்னு சொல்லியிருக்காரு ப்ரோ. ஃபைட் சீன்லாம் அப்படி இருக்கு, சீன்லாம் வெறித்தனமா பண்ணியிருக்காரு விக்ரம் சார். ஆக்டிங்கு எப்பவும் போல வெறித்தனம். அவர் மாதிரி வேற யாராலும் நடிக்க முடியாது. படம் கிரிப்பா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு, தரமா இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். அருமையான படம்ண்ணே, எத்தனை நாளும் பார்க்கலாம். நல்லா இருக்கு, பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணே, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உங்க சேனல் நேம் என்ன? நல்ல எக்ஸ்பிரஸ். நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம். இப்போ இந்த ஐபிஎல் டைம்ல ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சிஎஸ்கே மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் மும்பை மாதிரி இருந்துச்சு. சேனல் நேம் ஒன்ஸ் அகைன் நெல்லை எக்ஸ்பிரஸ். ஓகே, தேங்க்யூ. நிறைய சூப்பரா நடிச்சிருக்காப்ல. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் சீன்லாம் வந்துச்சு. அருமையா இருக்கு, வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அருமையான படம். அப்படி தூக்கி சாப்பிட்டு சொட்டுன்னு ஒரு விட்டு மண்டையில கொடுத்தாரு. சார்ஜா குட், நல்லா இருக்கு. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ப்ரைஸ் வீடியோ தான் படத்துல. சூப்பரா போட்டிருக்காரு, மாசா இருக்கு படம். பேக்ரவுண்ட் மியூசிக், பாட்டு, படம் சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. மொத்த படமே நல்லா இருந்துச்சு, ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. சம்பவம் தரமான சம்பவம். படம் செம நல்லா இருக்கு. விக்ரம் எப்பவுமே நல்லா தான் நடிப்பாரு. நல்லா இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல, வித்தியாசமா இருக்கு. இவ்வளவு காலம் வந்த படம் இல்லை, இப்போ வந்த படம் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த படம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. அசுமா எஸ் சூர்யாவும் விக்ரம் சாரோட காம்பினேஷன் செம்ம. படத்துல வெயிட் அந்த கிழங்கு தான், வேற எதுவுமே கிடையாது. நல்லா இருக்குண்ணே, பார்க்க ஒண்ணுக்கு வெயிட்டிங். படம் கொடூரமா இருக்கு, கொஞ்சம் போர் அடிக்கிற சீன் வரலனே. எல்லாம் கரெக்டா அந்த ஒரு சம்பவத்துக்காண்டி வெயிட்டிங். பார்ட் 1 தான் வெயிட்டிங் எப்பவுமே. சியானுங்கிற எப்பவுமே கலக்குவார், ஆனா அதே மாதிரி கலக்கிட்டார். சூப்பர், வேற லெவல். காத்திருந்ததுக்கு சியான் ட்ரீட். படம் சூப்பர். ஜன்னல் டிஃப்ரெண்டா இருக்கு. அருண்குமார் படம்னாலே வேற மாதிரி நினைச்சோம். பட் ஃபுல்லா ஆக்ஷன். விக்ரமோட கம்பேக் படம். தேங்க்ஸ். படம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. இல்ல ஆக்ஷன் ஃப்ரைண்ட் எல்லாமே இருந்துச்சு. படம் சூப்பர். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருந்துச்சு. பார்க்க நல்ல ஒரு எதிர்பார்ப்பா இருந்துச்சு, விறுவிறுப்பா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா விறுவிறுப்பா இருந்துச்சு. வெறித்தனமா இருக்குண்ணே, ரொம்ப பில்டப்னால நார்மலா சூப்பரா இருக்கு. ஒரு இடத்துல நடிக்க வேண்டும் என்று ஏங்கினால் இன்று பல வேடங்களில் நடிக்கிறான், பல பரிவேட்டங்களை பெற்று செல்கிறான். இன்னும் பல வேடங்களையும் பல பரிவேட்டத்தையும் கலைத்தாய் என் சியானுக்கு பரிசாக அளிக்க காத்து கொண்டிருக்கிறாள். காலையில் 6 மணிக்கே வந்தாச்சு. ரசிகர் எல்லாருமே காத்து கிடந்தோம். தலைவர் அன்னைக்கு ஆடியன்ஸில் கேட்டாங்க, உங்கள் தீராத காவல் யார் மேலே அப்படின்னு. தீராத காவல் எனக்கு ரசிகர் தான் அப்படின்னாரு. ஃபேமிலியே தள்ளி வச்சுட்டாரு. அதே தள்ளி வச்சுட்டு தீராத காவல் எனக்கு ரசிகர் தான் அப்படின்ட்டாரு. இன்னைக்கு சொன்ன மாதிரிக்கு சாமி சொல்லி இன்னைக்கு வாக்கு பறிக்காம இருக்காது. சொன்னதான் நீ காப்பாற்றி விட்டாரு. அவரே பணத்தை டெபாசிட் பண்ணி ரசிகர் யாரும் கண்கலங்க கூடாது. அதனால ரசிகர் ஷோ கண்டிப்பா 6 மணிக்கு போட்டவனு சொல்லி அவர் சொன்ன காப்பாற்றி விட்டாரு. நல்ல செலிப்ரேஷனு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானும் கமர்ஷியலா தலைவரை பார்த்தது கிடையாது. கோபுரம் ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சேன். கமர்ஷியலா உள்ள பார்க்க வேற லெவலில் இருந்துச்சு. என்ஜாய்மெண்ட். நம்ம அந்த ரசிகர் மன்றம் சார்பா
வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் உங்களுக்கு. நல்ல எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு இந்த டாக்டர் சியான் ரசிகர் சார்பாக வாழ்த்துக்கள். ஓட்டப்படாத வழியாக சியான் துறை நமக்கு எப்பவும் அண்ணா சியான் தான், நமக்கு சியான் அண்ணா எல்லாமே. சியானன் ஆத்மாவுக்கு உயிருக்கு இருக்கும், சியான் பயணம் தொடரும். விக்ரம் சாருக்கு இது பெரிய கம்பேக் சார். அவர் பல மூவி அவர் காலில் இருந்து இப்போ வரை வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு தரமான மூவி சார். அவருக்கு பெரிய கம்பேக், பெரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் சார். கூட ஒரு சீன் வரும் சார், மதுரை வீரன் தானே, அந்த சீன் தரமான சீன் சார். உசுரே விடலாம் சார், எத்தனை வாட்டியாலும் பார்க்கலாம் சார். தேட்டரே பிளாஸ்ட் சார். அந்த டைலாக் விக்ரம் சாருக்கு என்றும் சியான் சார், சியான் வழியில் சார் நாங்களாம். ஓடிடிக்கு முதல்ல நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி விக்ரம் டான்ஸ்லாம் நடக்குன்னு நினச்சிங்களோ அது மாதிரி பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, படத்துக்கு வரோம். பேக் டு த டாபிக். ஒர்த்து ப்ரோ, பக்கத்தில் வச்சு பேசணும். செம்ம ஒர்த்தான படம். அது அருண்குமார் வந்து பார்ட் 1 யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. இந்த இம்பேக்ட் இல்லைன்னா பார்ட் 1 பார்க்கறதுக்கு முடியாது. ஏன்னா மலையாளத்தில் படம் வருது, காந்தாரான்னு ஒரு படம் எல்லாமே இருக்குது தமிழ் சினிமாவில். இன்னும் நம்ம லொக்கேஷனை வந்து நிறைய பண்ணி விட்டு போயிருக்காப்புல. ஒர்த்து. ஜிவி ஹார்ட் பீட் அப்படியே ஏறுது. ஆக்டிங் எஸ் சூர்யா, அப்புறம் நம்ம மலையாள ஆக்டர் வேற மாதிரி. விக்ரம்லாம் சொல்லவே வேண்டாம். செம்ம சினிமோட்டோகிராஃபி, செம்ம ஒர்க் எல்லாமே. நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். நமக்கு சினிமாலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால சொல்கிறேன், டெக் பைஸாக பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வேற லெவல் ஆக்டிங் தான். துஷாரா, நம்ம அக்கா துஷாரா இருக்காங்க. ஐயோ, அது பொம்பளை என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அம்மால அது அடிக்க அடியா படம் எப்படி இருக்கு? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றது? படம் என்ன ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. வேற மாதிரி இருக்கா? சரி, சொல்லுங்க. படம் எப்படி இருக்கு சொல்லுங்க. நான் பார்க்கல, இன்னொருத்த பார்க்க போறேன். சொல்லும் படம் எப்படி இருக்கு? நீங்க தான் சொல்லுங்க. நீங்க தான் பார்த்து, நீங்க தான் ஆடியன்ஸ். நான் இப்போ இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். ஆங்கர் இன்டர்வியூ படம் எப்படி இருக்கு? நீங்க சொல்லுங்க ப்ரோ. நம்ம சியா இருந்தாலும் படம் தான் நம்ம சியா. அதுல இன்னொரு சீன் சொல்லணும். சட்டியோட ஒரு படத்துல மாஸ் சீன் எவனாவது ஒருத்தன் காட்ட முடியுமா? சிங்கிள் ஷாட் அவன் எடுத்தான். முத ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிங்கிள் ஷாட்ல எடுத்தோம்னு அவன் சொல்லியிருந்தான். அருண்குமார் சொன்னாப்ல இன்டர்வியூல. அதை நான் பார்க்காம பேசக்கூடாது. ஆனா இன்டர்வல்ல அந்த ஷாட் வரும்போது நான் அந்த ஷாட் எங்கனலாமோ எதிர்பார்த்தேன். ஆனா அப்படி ஒரு ஷாட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அந்த துஷாரா பிள்ளை, அந்த பிள்ளைக்கெல்லாம் அவன் சொல்லும் போது கூட நான் நினைக்கல. அது ஒரு இது சுறா, பொம்பளை சுறா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மைக்குமே அது பொம்பளை சுறா தான். அது அடிச்சு தூக்கிட்டு இருந்தா டேப்ல அது சத்தியமா அதை அடிக்கடி அம்புட்டு பட்டிருக்கும். விடுங்க, நமக்கு பேசிட்டு படம் வேற லெவலில் இருந்துச்சுண்ணே. இன்னொன்று அங்கே சொல்லுங்க, நான் இங்கேயும் சொல்லிக்கிட்டேன். ஓடிடிக்கு முதல்ல ஒன்னேன்னு சொல்லிக்கிட்டேன். லீகலாக வந்து ப்ரொடியூசர் வந்து உங்கள்கிட்ட படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு 1.5 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. 1.5 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லி உங்களுக்கு அறிவிச்சு உலகத்துக்கே தெரியும், தமிழ்நாடு முழுக்க தெரியும் படம் நீ தான் ரிலீஸ் ஆக போகுது. நேற்று நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு போட்டு படத்தை ஃபேன்ஸோ 3 ஷோக்குள்ள பசங்க இன்னைக்கு ஒரே தேட்டரில் ஒரே ஷோவில் உட்காந்துருக்காங்க. 3 ஷோக்குள்ள பசங்க. அதனால எவ்வளோ கஷ்டப்படுறேன். உங்களுக்கு யார் மீது வன்மம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிருங்க. சொல்லுறது தப்பு இருக்கா ப்ரோ? 3 ஷோக்குள்ள பசங்களும் இன்னைக்கு ஒரே தேட்டர். ஒன்றும் இல்லை, ஆட்டுக்குட்டி மாதிரி நாங்கள் படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு அதில் உட்காந்துட்டு அங்கே உட்காந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி சியா வந்தால் என்ன பிரச்சனை உங்களுக்கு? படம் நல்ல படம்னு உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, அதுக்காண்டி இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க. ஓடிடி ரிலீஸ் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு அக்ரிமெண்ட்டை தாண்டி போயிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை? அப்புறம் என்ன ஏதாவது அசிங்கமாக வாயில் நல்ல வருது எனக்கு. 1.5 மாசமா எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ்நாடு முழுக்க தெரியும் நீதான் ரிலீஸ்ன்னு. உங்களுக்கு ஓடிடி ரைட்ஸ் கிடைக்கல, உங்களுக்கு நேத்தம் கிடைச்சா இன்னைக்கு ஃபேன் ஷோ வச்சுக்கிட்டு அவரை தான் சொல்லிவிட்டா. ஓடிடி ஒழுங்கா இருந்துக்கோ, வேற ஒன்றும் இல்லை. நீ இதே மாதிரி அடுத்து என் தம்பி வாரான், பைசன் வாரான், துரு வாரான் வச்சு நீ செஞ்சு பாரு, நடக்கதை மட்டும் பாரு. படம் நல்லா இருந்துச்சு தலைவரை, வேற லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வீரனாக உருவெடுத்து தீரனாக களம்பிறங்கி சூறையாடிட்டு போயிட்டாப்புல விக்ரம். வேற லெவலு விக்ரம் மாதிரி நடிப்பேன். அந்த பாட்டை போட்டு காப்பை சுருட்டு நல்லா உடம்பே புல்லரிச்சிட்டு வேற மாதிரி இருந்துச்சு அந்த சீனு. சூப்பராக இருந்துச்சு. வேட்டி கட்டெல்லாம் ஏற்றி கட்டி அவர் நடிச்சு அந்த பாட்டு போட்டாங்க பாருங்க, தூள் படத்தில் உள்ள பாட்டு சிங்கம் போல அதே மாதிரி நடந்து வந்தார். அதே மாதிரி அவர் சொன்ன எஃபெக்ட்டுக்கு எங்கள் ரசிகர்கள் எல்லாத்துக்கும் புல்லரிச்சிட்டு. அந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஆமாம் எஸ்ஏ காரில் வரும்போது உள்ள என்ட்ரி கொடுத்து மூடிட்டு இந்த துண்டை மூடிட்டு மூடிட்டு வந்து என்ட்ரி கொடுத்தாரு பாருங்க, சரியான என்ட்ரி. அதெல்லாம் உடம்பு ஃபுல்லாக புல்லரிச்சிட்டு, இன்னும் அந்த புல்லரிப்போட தான் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம்.
அந்த அளவுக்கு எஃபெக்டை கொடுத்தாப்புல எங்கள் ரசிகர்களுக்கு. காலையில் 5 மணிலேருந்து காத்திருக்கோம். ரொம்ப வருஷம் ரொம்ப காத்திருந்து இது பார்த்ததுக்கு தரமான சம்பவத்தை கொடுத்துட்டாப்புல சியான் விக்ரம். டாக்டர் சியான் விக்ரம் வந்து வேற லெவலில் நடிச்சிட்டாப்புல. ரொம்ப அவருடைய நடிப்புக்கு வந்து என்றைக்குமே தோத்தது கிடையாது. அவர் நடிப்பில் படத்தை வந்து தோத்துக்கலாம், நடிப்பில் வந்து அவர் என்றைக்குமே தோத்தது கிடையாது. அவர் நடிப்புக்கு வந்து ரொம்ப நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அவர் ரொம்ப நடிச்சிருக்காப்புல. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் ஜியான் விக்ரம் படம் வந்து எங்கள் மாவட்டத்துலேயோ மற்ற மாவட்டத்துலேயுமே காலதாமதம் இல்லாமல் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த திருப்பு முதல் முறையாக ஏதோ ஒரு சின்ன தவறுதனால காலதாமதமாகி போச்சு. ஆனால் காத்துக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கும் எங்களுக்காக பொறுமையாக 2 ஷோவை நிப்பாட்டி வச்சுருந்த தியேட்டர் உரிமையாளருக்கும் நான் உண்மையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தியேட்டர் உரிமையாளரோட ரசிகர்களுக்கு தான் ரொம்ப வெளியூர்லேருந்து வந்த வெளி மாவட்டத்துலேருந்து வந்தவங்களாம் ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு. அவங்க வந்து எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் இருந்து பொறுமையாக இருந்து காலையில் 4 மணிக்கு வந்தவங்க சாயந்தரம் 6 மணி ஷோவை பார்த்துட்டு நல்லபடியாக வீடு திரும்பிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷமான இருக்குது. வீர தீர சூரன் பேருக்கு ஏற்ற மாதிரி உள்ள படம் இதுதான். உண்மையிலே டாக்டர் சியான் விக்ரமுக்கு மற்றும் எஸ்ஐ சூர்யா நடிப்பு எல்லாமே சொல்லுற அளவுக்கு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. வீர தீர சூரன்கிறது எங்களுக்கு வந்து 6 மணி வரைக்கும் காக்க வச்சதுக்கு சரியான ஒரு படத்தை காட்டியிருக்காங்க. டைரக்டருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிட்டேன். எங்களுக்கு பொறுமையாக இருந்து எங்களுக்கு இந்த 6 மணி வரைக்கும் எங்களுக்கு உதவி பண்ண இந்த ராமத்துராம் தியேட்டர் உரிமையாளர் ராமசாமி ராஜா அவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட இளைஞரணி மாவட்ட தலைமையகம் திருநெல்வேலி மாவட்டம். அவங்க எவ்வளோ தடையை கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு மலையை தாங்குற மாதிரி அடுத்த படமும் எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுக்காண்டி நாங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக வரணும்ல. படம் வந்துச்சுலாம், வந்து பேரை சொல்லிச்சுலாம், அப்படி இருக்கும் படம். தலைவர் ஆக்டிங்கு சொல்லவா வேணும். எத்தனை ஜென்மம் பிறந்தாலும் தலைவருக்கு நேர் யாருமே இல்லை. படம் சூப்பர். தலைவர் பொழிச்சிட்டாரு. மதுரை வீரன் தானே. என் பேர் வந்து புல்லட் தங்கத்தரா, நெல்லை மாவட்ட பொருளாளர். படம் வந்து வேற லெவல், நல்ல தலைவர், நல்ல நடிப்புனாலே சியானந்தம் தான். அந்த நடிப்பு இன்னும் வேற லெவலில் நடிச்சிருக்காப்ல. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ஒரு பாட்டு பார்த்தா மாசான பாட்டு அது வரவே இல்லை. லேட்டாக என்னால் பாட்டுன்னு தெரியல. படம் ஆனால் மாசா இருக்கு. நல்லா சேதுபதி படம் மாதிரி மாச கிராண்டாக ஜம்முன்னு எடுத்திருக்காப்ல. ரொம்ப ஏமாற்றம் தான் எங்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பெருசாக ஏமாற்றம் தான். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாமே ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்து பழகிட்டோம். அண்ணனுக்கு ஒரு மாதம் செலிப்ரேஷன் பண்ணுவோம். அது இல்லைன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது. இருந்தாலும் எங்களுக்கான முயற்சி பண்ணி இந்த படத்தை வெளியிட்டதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல படம் ரொம்ப மாசாக இருக்குது, இருந்தாலும் ஏமாற்றமாக தான் இருந்தது. காலையிலேருந்து 6 மணிக்கெலாம் தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். திருப்பி 1 மணினாங்க, 2 மணி அப்படியே நேரத்தை கூட்டிகிட்டு கடைசியில் 1 மணி எங்களுக்கு பிரச்சனை அமைச்சு படத்தை திரையிட்டுக்கு மேலே தேட்டரு உரிமையாளர் எல்லாருக்கும் நன்றி நம்ம சொல்லுதான். ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்த விடவே படம் தரமாக இருக்குது. அந்த எப்படி சொல்ல, தலைவரை வந்து சேனனை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தூள் படத்தை பார்த்த மாதிரியே தான் இருக்குது. அந்த மாசான கெட்ட தலைவரை போல வேற கெட்டப்போல பார்த்துட்டு அந்த மாசான இதில் வந்து பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. We are nice acting, include S.A. Surya and Vikram are we all good acting. இதுக்கு மேலே ரிவ்யூ கொடுக்க முடியாது, ஏன்னா எனக்கும் குடும்பம் இருக்கு. படம் சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. அதே கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு வந்து நல்லா கொண்டு போயிட்டாங்க. வேற லெவல் தான், குறை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. பார்க்கலாம். ஆக்டிங் வேற லெவல் தான். அவரை பற்றி சொல்லவா இன்னும் நல்லா இருக்கு, செமையாக பண்ணியிருக்காப்புல. வேற லெவல் படம் வேற லெவலில் இருக்கு. ஆமாம், சூப்பராக இருக்கு. விக்ரம் எப்பவும் போல கலக்கியிருக்காப்புல. ஆமாம், நல்லா இருக்கு. சியா விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு, நல்ல படம். சியா விக்ரம் சூப்பராக நடிச்சிருக்காரு, சூப்பர் படம். ஓகே, படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. விக்ரம் நல்லா நடிச்சிருக்காப்புல. சண்டை பயங்கரமாக இருக்குது. பார்ட் 2 நல்லா இருக்கும். இதே நல்லா இருக்குது.